ஓம் நமச்சிவாய. எம்ஜி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சபூத ஸ்தலங்களின் ஆகாய மார்க்கத்தை குறிப்பது சிதம்பரம் நடராஜர் திருக்கோயில். சிதம்பரம் நடராஜர் திருக்கோயில் ஏன் ஆகாய ஸ்தலமாக பெயர் பெற்றது என்பதற்கான தல வரலாற்றை பற்றி இக்காணொளியில் நாம் காணலாம். முன்னொரு காலத்தில் தேவி பார்வதி மகாகாளியாக ரூபம் எடுத்து அசுரர்களுடன் போரிட்டு அவர்களை வதம் செய்துவிட்டு ஆக்ரோஷமாக வலம் வந்தார். அவரின் கோபத்தை யாராலும் தணிக்க முடியவில்லை. இதை கண்ட சிவபெருமான் மகாகாளியின் முன்பு தோன்றி தாண்டவம் ஆடுகிறார். காளியும் அவரை போலவே ஆவேசமுடன் நடனமாடத் தொடங்குகின்றார். இருவரும் ருத்ர தாண்டவம் ஆடுகிறார்கள். ஒருவருக்கொருவர் நடனத்தில் சளைத்தவர்கள் இல்லை என்பது போல நடனம் தொடர்கின்றது. சிவபெருமானும் இதற்கு முடிவு கட்ட இருவரின் காதில் அணிந்திருந்த குண்டலங்களை கீழே விழச் செய்கிறார். ஈசனோ நடனம் ஆடிக்கொண்டே தன் காலினால் தன் குண்டலத்தை எடுத்து காலை மேலே தூக்கி காதில் மாட்டிக்கொள்கிறார். இதை கண்ட காளி தேவியோ திகைத்து போய் தன்னால் காலை மேலே எப்படி தூக்குவது என்று எண்ணி தன் பெண்ணை வெளிப்பட வெட்கப்பட்டு நின்று விடுகிறார். மகாகாளியின் கோபத்தணிந்து மீண்டும் பார்வதி தேவியின் உருவம் எடுத்து சிவனுடன் ஒன்று சேருகிறார். சிவபெருமானும் மகாகாளியும் தாண்டவமாடிய இடம் சிதம்பரம் நடராஜர் கோயில் என்பது வரலாறு. தில்லை மரங்கள் நிறைந்த வனப்பகுதியில் இக்கோவில் அமைந்ததால் தில்லை நடராஜர் கோயில் என்ற பெயர் பெற்றது. இக்கோவில் தேவகுரு விஸ்வகர்மாவால் வடிவமைத்து கட்டப்பட்டது. அதன் பின்பு சோழ மன்னர்களாலும் பாண்டிய மன்னர்களாலும் மேலும் விரிவாக்கம் செய்து கட்டப்பட்டது. இக்கோவிலில் சிவபெருமான் நடராஜர் ரூபத்தில் வணங்கப்படுகிறார். அவனில்லாமல் ஓர் அணுவும் அசையாது என்பதை குறிக்கின்றது. ஆகாயத்திற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை என்பதை குறிக்கிறது. இதுவே சிதம்பர ரகசியமும் ஆகும். தில்லை நடராஜர் கோவில் மனித உடல் அமைப்பை கொண்டது. மனித உடலில் உள்ள 9 துவாரங்கள் 9 வாசல்களாகவும், கோவில் விமானத்தில் உள்ள 21,600 தங்க தகடுகள் மனிதன் ஒரு நாளைக்கு விடும் மூச்சு காற்றின் அளவையும் குறிக்கின்றது. அதை தாங்கி நிற்க 72,000 தங்க ஆணிகள் பொருத்தப்பட்டு உள்ளன. இது மனித உடலில் உள்ள ஒட்டுமொத்த நாடி நரம்புகளை குறிக்கும். இது மனிதனுள் இறைவன் இருக்கின்றார் என்பதை குறிக்கின்றது. மேலும் இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவல்களை பெற இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.